This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடப்படுகிறது? விநாயகர் சதுர்த்தி இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை. இது ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி அன்று விநாயக பெருமானின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் விநாயகர் முழுமுதற் கடவுளாக அவதரித்த தினமாக கருதப்படுகிறது. இந்த கொண்டாட்டத்திற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. கஜமுகாசுரனை அழித்தது. கஜமுகாசுரன் என்ற அசுரன் சிவபெருமானிடம் இருந்து பல வரங்களை பெற்று தேவர்களுக்கும் மக்களுக்கும் துன்பம் விளைவித்து வந்தான். மனிதர்களோ விலங்குகளோ ஆயுதங்களோ அவனை அழிக்க முடியாத வரம் பெற்றிருந்தான். தேவர்களின் வேண்டுதலின்படி சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியால் யானை முகத்தோடும் மனித உடலோடும் விநாயகர் படைக்கப்பட்டார். விநாயகர் கஜமுகாசுரனுடன் போர் புரிந்து இறுதியில் தனது கொம்புகளில் ஒன்றை ஒடித்து அவனை அழித்தார். பின்னர் அவனை தன் வாகனமாகிய மூஞ்சிருவாக மாற்றி அருளினார். இந்த வெற்றி பெற்ற தினமே விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. அரக்கர்களின் துன்பத்திலிருந்து காத்தது. சிவபக்தர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் தீய சக்திகளை அழித்து அவர்களின் தடைகளை நீக்கி அருள் புரிய விநாயகர் இந்த நாளில் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. தடைகள் நீக்கும் கடவுள் விநாயகர் புதிய தொடக்கங்களுக்கும் வெற்றிகளுக்கும் ஞானத்திற்கும் அதிபதியாக கருதப்படுகிறார். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் விநாயகர் வணங்கினால் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. விநாயகர் சதுர்த்தி அன்று மக்கள் தங்கள் வீடுகளில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை வைத்து கொழுக்கட்டை, சுண்டல் போன்ற பிரசாதங்களை படைத்து வழிபடுகின்றனர். 10 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த விழாவின் முடிவில் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்படுகின்றன. விநாயகரின் வரலாறு. விநாயகர் இந்து சமயத்தில் மிகவும் போற்றப்படும் ஒரு கடவுள். இவரை பற்றிய பல புராண கதைகள் உள்ளன. பொதுவாக விநாயகர் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் மூத்த மகனாகவும் முருகப்பெருமானின் அண்ணனாகவும் கருதப்படுகிறார். பிறப்பு பற்றிய கதைகள். விநாயகர் பிறப்பு பற்றிய பல விதமான கதைகள் உள்ளன. அவற்றுள் மிகவும் பிரபலமான ஒன்று பார்வதி தேவியின் படைப்பு. ஒரு முறை பார்வதி தேவி குளிப்பதற்காக தனது உடலில் இருந்து எடுத்த மஞ்சள் மற்றும் சந்தனத்தூளை கலந்து ஒரு உருவத்தை உருவாக்கினார். அந்த உருவத்திற்கு உயிர் கொடுத்தார். அந்த உருவமே விநாயகர். அவரிடம் தனது அனுமதி இல்லாமல் யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று கூறினார். அப்பொழுது அங்கு வந்த சிவபெருமானை உள்ளே அனுமதிக்காமல் விநாயகர் தடுத்தார். கோபமடைந்த சிவபெருமான் விநாயகரின் தலையை வெட்டினார். பார்வதி தேவி தன் மகன் என்பதை அறிந்து வருந்தி அழுதினார். சிவபெருமான் பார்வதியின் துயரத்தை போக்க வடதிசை நோக்கி சென்று முதலில் கண்ணில் படும் ஜீவனில் தலையை கொண்டு வர சொன்னார். அப்போது அங்கிருந்து யானையின் தலையை கொண்டு வந்து விநாயகரின் உடலோடு இணைத்தார். பிற பெயர்கள் மற்றும் குணங்கள். விநாயகருக்கு பல்வேறு பெயர்கள் உள்ளன. அதில் சில கணபதி. இவர் கணங்களின் அதிபதி என்பதால் கணபதி என்று அழைக்கப்படுகிறார். கஜமுகன் யானை முகத்தை உடையவர் என்பதால் கஜமுகன் என்று அழைக்கப்படுகிறார். விக்னேஸ்வரன் விக்னங்களை தடைகளை நீக்குபவர் என்பதால் விக்னேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். ஆனைமுகன் ஆனைமுகத்தை உடையவர் என்பதால் ஆனைமுகன் என்று அழைக்கப்படுகிறார். விநாயகரின் பெரிய தலை ஞானத்தையும் பெரிய காதுகள் அனைத்தையும் கேட்பதையும் ஒற்றை கொம்பு தியாகத்தையும் பெருவயிறு உலகத்தையே
தன்னுள்ளே கொண்டிருப்பதையும் குறிப்பதாக கருதப்படுகிறது. இவரது வாகனம் மூஞ்சூர். இது அடக்கம் மற்றும் சிறிய உயிரினங்களையும் மதிக்கும் தன்மையை குறிக்கிறது. விநாயகர் சதுர்த்தி விநாயகரின் அவதார நினைத்தை நினைவு கூர்ந்து நம் வாழ்வில் வரும் தடைகளை நீக்கி ஞானத்தையும் வெற்றியையும் பெறுவதற்கான ஒரு வழியாக கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.